எப்பயுமே சொல்றது சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க மேல போறத வந்து உங்க வளர்ச்சியை கண்டு அவங்க சந்தோஷப்படுற ஒரு பியர் குரூப் இருந்துச்சு அப்படின்னா they will shape you. Danish Ahmad College of Engineering, Thambaram, Chennai and Veranda IAS presents Behind Notes, My Success Journey, powered by SRM University, Vadapalani Campus, Aroma Agmagi, Manchu Groups, Velamal Nexus. இந்த மாதிரி ஆங்கிள் கூட நம்ம நியூஸ் பேப்பரை வந்து படிக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன இன்சைட் வந்து இட் சேஞ்ச்டு மை ப்ரிப்பரேஷனோட ஸ்ட்ராட்டஜியை ரொம்ப டிராஸ்டிக்காக சேஞ்ச் பண்ணிச்சு. பிகாஸ் ஐ வாஸ் ஏபிள் டு டெவலப் மை ஒப்பீனியன் ஆன் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட். ஃபர்ஸ்ட் டைம் மெயின்ஸ் எழுதுறேன், ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ போகிறேன். ஸோ ஐ காட் இன் டு சர்வீஸ். நான் வந்து இந்த அட்டெம்ப்ட் வந்து ஆல் இண்டியா ரேங்க் 447 வந்து செக்யூர் பண்ணியிருக்கேன். ஈவன் தோ நம்ம நல்லா படிச்சுமே நம்மளால் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல, நம்ம இந்த ராங் பாத் சூஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற நிறையா தாட்ஸ் வந்து செல்ஃப் டவுட்ஸ் கண்டிப்பாக வரும். ஏன்னா நம்ம கண்டினியூஸ் ஃபெயிலியர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறப்ப அந்த மாதிரி தாட்ஸ் வரும். இருந்தாலுமே வந்து அந்த கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட் தான் ஆக்சுவலாக யூபிஎஸ்சி வந்து நம்ம கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது. எல்லா ஆஸ்பிரன்ஸோட பேரண்ட்ஸுமே வந்து ஷுட் கம் ஃபார்வர்ட் அண்ட் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரு ஹையர் கோல்ஸை பர்சியூ பண்ண போகிறோம் அப்படின்னா யார் நம்புறாங்களோ இல்லையோ நம்மளோட ஃபேமிலி அண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து நமக்கு அந்த ஒரு கான்ஸ்டன்டான மோட்டிவேஷன் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால சர்வை பண்ண முடியும். நான் என்னோட மோஸ்ட் ஆஃப் த ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து தான் படித்தேன். கமிங் ஃப்ரம் ரூரல் பேக்ரவுண்ட் தான். ஒரு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி உங்களுக்கு இருந்துச்சுன்னா போதும், யூடியூப்ல ஆல்மோஸ்ட் எல்லா ரிசோர்ஸஸுமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் படிச்சுட்டு நாளைக்கு நீங்கள் ஒரு சர்வெண்ட்டாக வந்து சிவில் சர்வெண்ட்டாக போகிறப்ப யூ ஷுட் ஹேவ் வைட் நாலேஜ். அங்கே நம்மளை வந்து சின்ன பசங்களாக பார்க்க மாட்டாங்க. தே வில் see as an IAS ஆஃபீஸர் இல்லை IPS ஆஃபீஸர், என்ன சர்வீஸாக இருந்தாலுமே they will see as an officer. ஸோ அங்கே வந்து நம்ம வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அவங்களோட queries-ஐ நம்மளால் வந்து அட்ரஸ் பண்ண முடியும். Danish Ahmad College of Engineering, Thambaram, Chennai and Veranda IAS presents Behind Notes, My Success Journey, powered by SRM University, Vadapalani Campus, Aroma Agmagi, Manchu Groups, Velamal Nexus. நமக்காக வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து நம்மளோட 2 கெஸ்ட் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு I would like to invite Miss Kaushika onto the stage, please. குட் ஈவினிங் எவ்ரி ஒன். எல்லோரும் ரொம்ப எக்ஸாஸ்டடாக இருப்பீங்க, காலையிலேருந்து செஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஐ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். என் பேர் கௌஷிகா, நான் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். ஸோ என்னோட கிராஜுவேஷன் யூஜி வந்து நான் அக்ரிகல்ச்சர் பண்ணேன். தேனியில் வந்து ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன், காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு. ஸோ அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர் எடுத்து படித்தேன். ஸோ வந்து யூபிஎஸ்சிலையுமே வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தனால டுக் ஆப்ஷனலும் வந்து நான் அக்ரிகல்ச்சர் தான் எடுத்து படித்தேன். ஸோ திஸ் இஸ் மை தேர்ட் டைம் நான் ப்ரிலிம்ஸ் கொடுக்கறது. ஸோ இந்த டைம் தான் எனக்கு வந்து ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டைம் மெயின்ஸ் எழுதுறேன், ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ போகிறேன். ஸோ ஐ காட் இன் டு சர்வீஸ். நான் வந்து இந்த அட்டெம்ப்ட் வந்து ஆல் இண்டியா ரேங்க் 447 வந்து செக்யூர் பண்ணியிருக்கேன். ஸோ யூ கேன் see இது வந்து என்னோட 3 attempts கொடுத்துருக்கேன் அப்படின்னா இது வந்து என்னோட 4 years ஆஃப் ப்ரிப்பரேஷன் வந்து இங்கே இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து நான் செல்ஃப் ப்ரிப்பேர் தான் பண்ணேன். இருந்தாலுமே வந்து ஐ ஃபெல்ட் தட் ப்ரிலிம்ஸ் கூட நம்ம கிராக் பண்ணிடலாம் செல்ஃபாக படித்து. பட் மெயின்ஸ்க்கு வந்து நம்மளோட ஆன்சரை வந்து ரிஃபைன் பண்ணி ஒரு ப்ரெசென்டபிள் ஃபார்மில் வேணும் அப்படின்னா ஸோ வி நீட் சம் கைண்ட் ஆஃப் கைடன்ஸ். அது வந்து ஏதோ ஒரு சோர்ஸ் ஆஃப் மென்டார்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபீல் பண்ணேன். ஸோ என்னோட செகண்ட் அட்டெம்ப்ட் வந்து நான் ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் RMIS அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ தேங்க்ஃபுல்லி எனக்கு அங்கே பெஸ்ட் மென்டார்ஸ் வந்து கிடைச்சாங்க. அவங்களோட சப்போர்ட் மூலிமா ஐ வாஸ் ஏபிள் டு continue my preparation. So second attempt to me, even though I could not clear my prelims because of CSAT, as earlier on the speaker state பண்ண மாதிரி CSAT will play a major role in your preparation. So third attempt வந்து I assumed that this is going to my final attempt. இந்த attempt நம்ம கிடைச்சதுன்னா இந்த attempt we have to make through, we have to get into the service அப்படிங்கிறத I fixed. So என்னோட maximum effort நான் போட்டு I was able to clear prelims this time. So இந்த 3 years நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா so my first 2 attempts வந்து was failure. So I was not able to get into அட்லீஸ்ட் ப்ரிலிம்ஸ் கூட என்னால் கிளியர் பண்ண முடியல அப்படிங்கிற விஷயம் வந்து இட் இஸ் வெரி டிப்ரெஸிங்காக இருந்துச்சு. ஏன்னா நான் அக்ரி பிடிச்சி படித்தனால ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு பெர்ஃபார்ம் வெல் இன் மை யூஜி. ஈவன் தோ நம்ம நல்லா படிச்சுமே நம்மளால் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல, நம்ம இந்த ராங் பாத் சூஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற நிறையா தாட்ஸ் வந்து செல்ஃப் டவுட்ஸ் கண்டிப்பாக வரும். ஏன்னா நம்ம கண்டினியூஸ் ஃபெயிலியர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறப்ப அந்த மாதிரி தாட்ஸ் வரும். இருந்தாலுமே வந்து அந்த கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட் தான் ஆக்சுவலாக யூபிஎஸ்சி வந்து நம்மக்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது. நம்ம ஒரு அட்டெம்ப்ட் வரல அப்படிங்கிறதுக்காக இட் டசன்ட் மீன் நம்ம வந்து இதுக்கு வந்து லாக்கி இல்லை அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு தாட்மே கிடையாது. வி ஹாவ் டு பி கன்சிஸ்டன்ட் இன் அவர் எஃபர்ட்ஸ். செகண்ட் அட்டெம்ப்ட் ஓகே, இது வந்து நம்ம ரிப்பீட்டடாக போய்கிட்டே இருக்க முடியாது, இது ஒரு லூப் மாதிரி ஆக்சுவலாக. ஸோ நம்ம ரிப்பீட்டடாக போக முடியாது. பட் நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வி ஹாவ் டு புட் ஆல் அவர் எஃபர்ட்ஸ் அண்ட் வி ஹாவ் டு மேக் த்ரூ திஸ் அப்படிங்கிறத நம்ம ஒரு கோல் வந்து நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த கோல் வந்து இட் வில் புஷ் டு கோ இன் டு பர்சியூ ஹையர் ஹைட்ஸ். வி கேன் திங்க் நம்ம வந்து இப்போ ஃபினான்ஷியலாகவுமே வி வில் ஃபேஸ் டிஃபிகல்ட்டிஸ் when
when we go through this ரிப்பீட்டடாக படிச்சுட்டே இருக்கப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட நான் முதல்வன் ஸ்கீமோட பெனிஃபிஷரி நான். ஸோ வந்து என்னோட செகண்ட் அட்டெம்ப்ட் அண்ட் தேர்ட் அட்டெம்ப்ட் வந்து நான் கண்டினியூ பண்ணுறதுக்கு அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணதே எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ்குள்ளே இவ்வளோ பேர்த்துக்குள்ளே கிளியர் பண்ண முடியுதுன்னா எஸ் வி கேன் டூ இட் அப்படிங்கிற அந்த ஒரு சோர்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் வந்து என்னோட அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் வந்து புஷ் பண்ணுறதுக்கு வந்து இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். இந்த இடத்துல வந்து நாட் ஓன்லி திஸ் எக்ஸாம் நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி ஸோ எவ்ரி ஒன் வில் ஃபேஸ் தட் சொசைட்டல் ப்ரெஷர்ஸ் வந்து இருக்கும். ஃபேமிலியிலேருந்து ஸ்ட்ரெஸ் வரும், பியர் குரூப்லேருந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் வரும், நம்மளே நம்மளை வந்து நெகட்டிவாக நினச்சிக்கிற மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டு ஓவர் கம் பண்ணிட்டு வரது தான் இந்த எக்ஸாமில் நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கான ஒரு சீக்ரெட் சக்ஸஸ்னு சொல்லுவேன். அண்ட் ஐ ஸ்ட்ரெஸ் தட் எல்லா ஆஸ்பிரன்ஸோட பேரண்ட்ஸுமே வந்து ஷுட் கம் ஃபார்வர்ட் அண்ட் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரு ஹையர் கோல்ஸை பர்சியூ பண்ண போகிறோம் அப்படின்னா யார் நம்புறாங்களோ இல்லையோ நம்மளோட ஃபேமிலி அண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து நமக்கு அந்த ஒரு கான்ஸ்டன்டான மோட்டிவேஷன் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் சர்வைவ் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பியர் குரூப்போட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்கும் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ எப்பயுமே சொல்கிறது சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை எப்படி அவங்க வந்து நீங்கள் மேலே போகிறத வந்து உங்கள் வளர்ச்சியை கண்டு அவங்க சந்தோஷப்படுற ஒரு பியர் குரூப் இருந்துச்சு அப்படின்னா தே வில் ஷேப் யூ. நீங்கள் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்க இல்லை வந்து நீங்கள் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க இல்லை ரொம்ப வந்து டவுனாக இருக்கீங்க அப்படின்னா யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஷுட் புஷ் யூ டு மேலே போகிறதுக்கு. ஸோ வந்து ஒரு நல்ல பியர் குரூப்பு நீங்கள் படிக்கிறப்பயே ஒரு நல்ல ஸ்டடி சர்க்கிள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஸ்டடி சர்க்கிள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெவ்வேறு சர்வீஸில் போகிறப்ப அந்த கான்டாக்ட் வந்து நாட் ஓன்லி ஜஸ்ட் ஃபார் கிராக்கிங் திஸ் எக்ஸாம் மட்டும் யூஸ் ஆகாது. ஸோ உங்களோட லைஃப் டைம் வந்துமே உங்களோட அந்த பியர் குரூப்போட பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். எனக்கு வந்து ஒரு நல்ல பியர் குரூப் வந்து இருந்தாங்க. மை ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் சொல்கிறது என்னென்னா வித்தவுட் தெம் ஐ குட் நாட் மேக் இட் பாசிபிள் அப்படிங்கிற அளவுக்கு ஐ ஹேட் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வந்து எனக்கு கிடைச்சாங்க. நெக்ஸ்ட் வந்து ஐ காட் டு வெரி இம்பார்ட்டன்ட் மென்டார்ஸ். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் செல்வா சார். அவர் வந்து அரமைஎஸ் அகாடமியில் ஒரு ஃபேக்கல்ட்டியாக இருக்காரு. 2 இயர்ஸாக நான் வந்து கிளியர் பண்ணல. ஈவன் தோ நான் கிளியர் பண்ணல அப்படின்னாலுமே ஹி வாஸ் கன்சிஸ்டன்ட்லி புட்டிங் ஹிஸ் எஃபர்ட்ஸ். நான் எப்போ டவுனாக இருக்கணும் ஹி வாஸ் கிவிங் இன்புட்ஸ். நான் எப்படி ஆன்சர்ஸ் எழுதணும், இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர்ஸை வந்து ஷேப் பண்ணுங்க, அந்த மாதிரி ஹி வாஸ் கான்ஸ்டன்ட்லி புட்டிங் ஹிஸ் எஃபர்ட்ஸ் ஈவன் தோ ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ஷோ மை ரிசல்ட்ஸ். எனக்கு அந்த சப்போர்ட் வந்து கிளியர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அது அவ்வளோ பெரிய ஒரு விஷயமா தெரியுது. பிகாஸ் யாருமே நம்மளை நம்பாதப்ப நம்மளை நம்பி ஒருத்தர் வந்து எஃபோர்ட் போட்டு சொல்லி கொடுத்துட்ருக்காரு அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வெரி குட். அண்ட் ஐ ஆல்சோ காட் அனதர் ஒன் ஃபேக்கல்ட்டி. ஹிஸ் நேம் இஸ் அசோக் சார். ஸோ ஹி வாஸ் மை என்விரான்மெண்ட் ஃபேக்கல்ட்டி. ஹி ஆல்சோ கைடட் மீ இன் மெனி ஆஸ்பெக்ட்ஸ். பிகாஸ் என்னை வந்து ஒரு நேரோ பர்ஸ்பெக்டிவில் திங்க் பண்ணிட்டு இருந்த ஒருத்தங்களை வந்து ஒரு டைவர்சிஃபைடு ஒப்பீனியனில் திங்க் பண்ணுறதுக்கான அந்த உந்து சக்தியை கொடுத்தது வந்து அசோக் சார் தான் கொடுத்தாரு. ஹி இன்கல்கேட்டட் மீ வித்தின் மீ வந்து அந்த புக் ரீடிங் ஹேபிட்ஸு, நியூஸ் பேப்பரை வந்து நம்ம எப்படி நான் செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ ஒரு மாதிரி படித்தேன். ஸோ இங்கே வந்து இவர் சொல்கிறப்ப ஐ வாஸ் ஏபிள் டு வைடன் மை ஹரைசான். இந்த மாதிரி ஆங்கிளில் கூட நம்ம நியூஸ் பேப்பரை வந்து படிக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன இன்சைட் வந்து இட் சேஞ்ச்டு மை ப்ரிப்பரேஷனோட ஸ்ட்ராட்டஜியை ரொம்ப டிராஸ்டிக்காக சேஞ்ச் பண்ணிச்சு. பிகாஸ் ஐ வாஸ் ஏபிள் டு டெவலப் மை ஒப்பீனியன் ஆன் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். ரொம்ப டைவர்சிஃபைடாக நான் ஒரு பியூரோக்ராட்டாக இருக்கேன் அப்படின்னா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் எந்தெந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அட்ரஸ் பண்ணணும், என்னென்ன மாதிரி இஷ்யூஸ் வந்து வேரியஸ் ஆங்கிள்ஸில் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஹி வாஸ் ஏபிள் டு அட்ரஸ் மீ. ஸோ அந்த ஒரு சப்போர்ட் வந்து எனக்கு இந்த எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஐ வுட் லைக் டு ஸ்ட்ரெஸ் தட் இப்போ நீங்கள் இங்கே எல்லாருமே இங்கே வந்து சென்னை வந்து படிக்கிறீங்க, ஆனால் இங்கே வந்து தான் படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த மித்லாம் ஆக்சுவலாக வித் த ஆக்சஸ் ஆஃப் டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறமேட்டு இதெல்லாம் வந்து இப்போ பேரியரே கிடையாது. பிகாஸ் நான் என்னோட மோஸ்ட் ஆஃப் த ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து தான் படித்தேன். கம்மிங் ஃப்ரம் ரூரல் பேக்ரவுண்ட் தான். ஒரு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி உங்களுக்கு இருந்துச்சுன்னா போதும், யூடியூப்ல ஆல்மோஸ்ட் எல்லா ரிசோர்ஸஸுமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி எனக்கு என்னை பார்க்காமையே ஒரு ஃபேக்கல்ட்டிகிட்ட இருந்து நான் வந்து ரொம்ப அதிகமான இன்புட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. இந்தியன் எக்கனாமி ஆதில் பைக் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. ஸோ அவரோட வேரியஸ் இனிஷியேட்டிவ்ஸோட பெனிஃபிஷரி தான் நான். ஸோ டெக்னாலஜி வந்து பாருங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு திங்ஸ் நமக்கு தேவையான நாலேஜஸை எங்கிருந்தாலுமே நம்மளை கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு டெக்னாலஜி வந்து ரொம்ப வந்து டெவலப் ஆயிருக்கு. ஸோ வந்து நீங்கள் இங்கேருந்து தான் படிக்கணும், இந்த மாதிரி ஒரு சர்க்கிளில் வேணும் அப்படிங்கிற பேரியர்ஸ் எல்லாமே வந்து டெக்னாலஜி வந்து ஆக்சுவலாக பிரேக் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிப்பரேஷனில் வந்து ப்ரிலிம்ஸ் கிராக் பண்ணுறது ஆக்சுவலாக இட்ஸ் அ வெரி பிக் டாஸ்க். ஏன்னா எனக்கு வந்து இது தேர்ட் ப்ரிலிம்ஸு. நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதே ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து ஐ வாஸ் ஏபிள் டு கெட் இன் டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்னோட செகண்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா when I was studying in academy அப்போவே வந்து டெய்லி ஆன்சர் ரைட்டிங் நான் எழுதி அங்கே இருக்க ஃபேக்கல்ட்டிகிட்ட கொடுத்து என்னோட ஆன்சர் ரைட்டிங்கை வந்து நான் ரிஃபைன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதுதான் ஒரு ஆன்சர்னால் இப்படி ஒரு
ஸ்ட்ரக்சர் இருக்கணும், இந்த மாதிரி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எழுதணும் அப்படிங்கிறது, நம்ம ஹேண்ட் ரைட்டிங் எப்படி ஒரு ரோல் ப்ளே பண்ணணும், நம்ம எப்படி அந்த ஆன்சரை வந்து ப்ரெசென்ட் பண்ணணும், ஒரு 10 மார்க் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே எனக்கு வந்து அங்கே ஷேப் பண்ணியிருந்தது. ஸோ வந்து நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண உடனே நான் படிச்சுட்டு அதுக்கப்புறம் மெயின்ஸ் எழுதுனேன். ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு ஈஸிலி கிராக் த்ரூ. ஸோ நீங்கள் முன்னாடி எக்ஸாம் கிளியர் பண்ணல அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு வருஷத்தை நம்ம வந்து அப்படியே விட்டுறக்கூடாது. நீங்கள் கிளியர் பண்ணுறீங்களோ பண்ணலையோ தட் இஸ் செகண்டரி. நீங்கள் வந்து அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் த எக்ஸாமோட அந்த என்ன ப்ரிப்பரேஷன் வருதோ, மெயின்ஸோ இன்டர்வியூவோ, அதுக்கு அப்போ என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸ் ப்ரிவைல் ஆகுதோ அதுக்கு ரெடி ஆகிக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ வென் யூ கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கிளியர் தி எக்ஸாம், நீங்கள் அப்படியே ஈஸியாக வந்து கோ த்ரூ பண்ணிடலாம். இல்லைனா இது வந்து ஒரு லூப் மாதிரி தான். நீங்கள் ஏன்னா இங்கே யூ நோ இங்கே நீங்கள் இன்டர்வியூவில் போயிட்டு வரல அப்படின்னா கூட யூ ஹாவ் டு கம் ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ்லேருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அது வந்து ஒரு பெரிய மென்டல் ப்ரெஷராக இருக்கும். ஸோ நம்ம ஜீரோலேருந்து எல்லாத்துக்கூடையும் காம்படிட் பண்ணி ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ப்ரிப்ரேஷன் சைக்கிளில் இருக்கிறப்ப கோ த்ரூ ஃபுல் ஃபேஸ் ஆஃப் த ப்ரிப்ரேஷன். எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ப்ரிலிம்ஸை மட்டுமே வந்து கிளியர் ஆகலை அப்படிங்கிறதுக்காக அங்கேயே மட்டும் ஸ்டாக்னண்ட்டாக நின்றாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ரைட்டிங். ஆக்சுவலாக மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா ரைட்டிங் ஹேபிட்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்கணும். டெக்னாலஜி ஒரு பக்கம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலுமே வி லாஸ்ட் த ஹேபிட் ஆஃப் தட் ரீடிங் புக்ஸ் படிக்கிறதோ, இல்லை வந்து அதை ஒரு வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங், எப்படி நம்ம மற்றவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், அதை எப்படி நம்ம ஸ்கில்ஃபுல்லாக ரைட் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து ஐ திங்க் வி ஆர் கெட்டிங் லாஸ்ட். ஸோ நீங்கள் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கப்போ ரீட் மல்டிபிள் புக்ஸ். நாட் ஓன்லி யூபிஎஸ்சி மட்டும், நம்மளுக்கு இருக்க ஹிஸ்ட்ரி புக், ஜியாகிரஃபி புக், அந்த மாதிரி வெறும் புக்ஸ் மட்டும் படிக்காமல் யூ ரீட் அதர் புக்ஸ் ஆல்சோ. மோட்டிவேஷனல் புக்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சோஷியல் இஷ்யூஸை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயமா கூட இருக்கலாம். ஏன்னா வந்து நீங்கள் படிச்சுட்டு நாளைக்கு நீங்கள் ஒரு சர்வெண்ட்டாக வந்து சிவில் சர்வெண்ட்டாக போகிறப்ப யூ ஷுட் ஹாவ் வைட் நாலேஜ். அங்கே நம்மளை வந்து சின்ன பசங்களாக பார்க்க மாட்டாங்க. தே வில் see as an IAS ஆஃபீஸர் இல்லை IPS ஆஃபீஸர், என்ன சர்வீஸாக இருந்தாலுமே தே வில் see as an ஆஃபீஸர். ஸோ அங்கே வந்து நம்ம வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அவங்களோட குவரிஸை நம்மளால் வந்து அட்ரஸ் பண்ண முடியும். புக்ஸ் படிக்கிறது ஒரு பக்கம்னா நியூஸ் பேப்பர் படிக்கிறது இன்னொரு பக்கம். ஸோ நீங்கள் எந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் வேணாலும் இருக்கலாம். பீட் ஸ்கூல் ஆர் பீட் காலேஜ் ஆர் பீட் வந்து இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்டாக கூட இருக்கலாம். நியூஸ் பேப்பர் ரீடிங் இஸ் அ வெரி குட் ஹேபிட். ஏன்னா நீங்கள் வந்து யூ வில் பி அவேர் ஆஃப் வாட் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் அரவுண்ட் யூ. நம்மளை பற்றி நம்ம சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம எதை நோக்கி மூவ் ஆகுறோம் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். நம்ம ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற இஷ்யூஸை வந்து ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் வந்து இங்கே எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து படிப்பீங்க. பட் இந்த ஹேபிட் வந்து எங்கே போகுதுன்னா டில் யூ ஆர் பிகமிங் as an IAS ஆஃபீஸர் இல்லை எனி கைண்ட் ஆஃப் சர்வீஸ் விச் யூ ஆர் ப்ரிஃபரிங், அது வரைக்குமே டில் யூ கம்ப்ளீட் யுவர் சர்வீஸ் அண்ட் ஈவன் ஆஃப்டர் யுவர் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் வந்து படிக்கிறது வந்து அந்த ஹேபிட் வந்து உங்களை தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போவே நீங்கள் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறதோட ஸ்கில்ஃபுல்லாக டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பர்சனாலிட்டியாக உங்களை க்ரூம் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபைனலி திஸ் ஆஸ்பிரண்ட் லைஃப் உங்களுக்கே தெரியும். நீங்களாமே ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷனில் இருப்பீங்க. ஸோ இந்த எக்ஸாம் ப்ராசஸ் வந்து இந்த படிக்கிறதே அப்படிங்கிறது உங்களோட பர்சனாலிட்டி வந்து சேஞ்ச் பண்ணிவிடும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் இயர் வந்து வரப்போ இருந்த அந்த மெச்சூரிட்டியை விட இப்போ வந்து என்னால் இன்னும் கொஞ்சம் வைடாக டைவர்சிட்டிஃபைடாக சொசைட்டி அட்ரஸ் பண்ண முடியுது. அப்படிங்கிறது என்னோட பர்சனாலிட்டியே இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வந்து சேஞ்ச் பண்ணிடுச்சு. சக்ஸஸாக இருக்கட்டும், ஃபெயிலியர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இட் க்ரூம்டு மீ வெல். ஸோ நமக்கு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஃபெயிலியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவாக இருந்த ஒரு ஆஸ்பெக்டில் தான் எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. பட் எனக்கு இந்த செகண்ட் அட்டெம்ப்ட் வரல அப்படிங்கிறப்ப எனக்கு நான் என் ஃபெயிலியர் எப்படி பார்க்க ஆரம்பிச்சேன்னா, ஓகே நம்ம இப்போ தோத்துட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வி ஹாவ் அ லாட் ஆஃப் ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற என்னோட பெர்ஸ்பெக்டிவே வந்து ஒரு நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் வந்து சேஞ்ச் பண்ணிடுச்சு. இப்போ என்னோட நான் மெயின்ஸ் மார்க் அதெல்லாம் அனலைஸ் பண்ணுறப்ப எனக்கு எங்கே மார்க் கம்மியாக இருக்கோ ஐ எம் சீயிங் தட் சப்ஜெக்ட் ஆஸ் இந்த சப்ஜெக்டில் நம்ம ஒர்க் பண்ணோம்னா நம்மளால் இன்னுமே அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவே வந்து சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஸோ வந்து ஃபெயிலியர்ஸை வந்து நீங்கள் பேரியர்ஸாக கன்சிடர் பண்ணாமல் that is one source. நீங்கள் ஒரு இடத்துல ஃபெயில் ஆகிட்டீங்க, சம்திங் வென்ட் ராங், யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை வாட் வென்ட் ராங் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி இஃப் யூ ஒர்க் த்ரூ இட் அண்ட் யூ கேன் கெட் இன் டு இட். ஸோ வந்து ஃபைனலாக ஐ வுட் லைக் டு ஆஸ்க் எவ்ரி ஆஸ்பிரன்ஸ், உங்களோட கோல் கிளியராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த பேரியர் வந்தாலுமே டோன்ட் டேக் இட் அஸ் அ ஹிண்ட்ரன்ஸ் அண்ட் யூ புஷ் யுவர் செல்ஃப் ஹார்ட் டு சக்சீட் தட் அப்படிங்கிறது தான். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களுடைய ஸ்பீச் வந்து நாட் ஓன்லி ஃபார் UPSC அண்ட் TNPSC, ஸோ நிறைய பேர் வந்து நிறைய எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் ஆல்சோ. தேங்க்யூ.
Behind Notes My Success Journey, title sponsor, Danish Hagmat College of Engineering, Tambaram, Chennai, a school of intellectual powerhouse, and Varanda IAS, where your dreams became reality. Powered by SRM University, Vadapalani campus, shaping minds, shaping future. Admission open now in SRM University, Vadapalani campus. Aroma Agma Ghee, Ananda Anubhavam, Aroma Agma Ghee. Manju Groups, building legacies beyond boundaries. Velamal Nexus, dedicated to excellence. Danish Ahmad College of Engineering, Tambaram, Chennai, and Veranda IAS presents Behind Notes My Success Journey, powered by SRM University, Vadapalani campus, Aroma Agma Ghee, Manchu Groups, Velamal Nexus.